நாககுமார காவியம் கிபி 16ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த இந்த சமண சமய நூலை இயற்றியவர் ஒரு பெண். அவர் யார் என தெரியவில்லை. இந்நூலை 5 சுருக்கங்களையும் 170 விருத்தப்பாக்களையும் கொண்டது. மகத நாட்டு மன்னன் நாககுமாரனின் கதையை கூறுவதால் இது நாககுமார காவியமானது. இது நாகபஞ்சமி நோன்பின் சிறப்பை கூறுவதால் இதற்கு நாகபஞ்சமி கதை என மற்றொரு பெயரும் உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்பு மகத நாட்டை சியேந்திரன் என்ற மன்னன், அவர் மனைவி விசாலேந்திரையை மகன் சிறிதரன் ஆகியோர் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தனர். ஒரு நாள் கடல் வணிகன் ஒருவன் மன்னனை காண வந்தார். அவர் மன்னனிடம் ஒரு அழகான ஓவியத்தை காண்பிக்க அவளை உடனடியாக திருமணம் செய்து கொள்ள விரும்பி திருமணமும் செய்து கொண்டார். அவள் பெயர் பிருத்வி தேவி. சேயேந்திரனுக்கும் பிருத்வி தேவிக்கும் ஒரு மகன் பிறந்தான். அவன் பெயர் நாககுமாரன். நாட்கள் செல்ல செல்ல சிறுவன் வளர்ந்து வாலிபன் ஆனான். கல்வி, கலை, வேள்வி, ஞானம், வீரம் இவைகளில் சிறந்து விளங்கினான். ஒரு நாள் நாககுமாரன் இசை போட்டியில் பங்கேற்க வந்த 2 பெண்களையும் போட்டி விதிப்படி வென்று இருவரையும் மணந்தான். நாககுமாரனுக்கு புகழ் கூட விசலேந்திரைக்கு பொறாமை அதிகமானது. தனது மகன் சிறிதரனுடன் சேர்ந்து கொண்டு மன்னனிடம் பிருத்விதேவி பற்றி புகார் கூற மன்னனும் நாககுமாரன் அவன் தாய் மற்றும் 2 மனைவிகளை தனி அரண்மனையில் தங்கும்படி கட்டளையிட்டான். பின்பு ஒரு நாள் நாககுமாரன் வழியில் 3 கண்களுடைய வியாழன் என்ற நபரை சந்திக்க வியாழனுக்கு 3வது கண் மறைந்து விட்டது. உடனே நாககுமாரன் வியாழனை நண்பனாக்கி கொண்டான். பின்பு சிறிதரனால் ஏற்பட்ட சண்டையில் நாட்டை விட்டு வெளியேறினான். உடனிருந்த வியாழன் தன்னுடன் வந்து தன் நாடான மதுரையை ஆட்சி செய்ய என அழைத்துச் செல்லுகிறான். அங்கு நடந்த இசை போட்டியில் திரிபுவரை திரையை வென்று அவளை திருமணம் செய்து கொண்டான். பின்பு திரிசங்கு மலையில் குகையில் உள்ள 4000 தெய்வ கன்னிகைகளை சந்தித்து அடிமையாக்குகிறான். பிறகு பல நாடுகளுக்கு சென்று பல பிரச்சனைகளை தீர்த்ததுடன் அடிமையிலாக இருக்கும் பல பெண்களை மீட்டு திருமணம் செய்து கொண்டான். ஏறத்தாழ 519 பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான். இறுதியாக இலக்கனை திருமணம் செய்து கொண்டு தனது தந்தையின் விருப்பத்திற்கேற்ப மகத நாட்டு மன்னனாக முடிசூட்டிக் கொள்கிறான். பட்டத்து ராணியாக இலக்கணையை வைத்து பலகாலம் ஆட்சி செய்தான். இறுதியில் இல்லற வாழ்க்கையின் துன்பம் உணர்ந்து துறவறம் சென்று முக்தி அடைந்தான்.